அந்த ராஜா ஆளே வரதில்ல. பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பான் போல. அப்படியாடா சொல்ற? ஆமா, பின்ன நீயும் அதை செய்வே இதை செய்வேன்னு சொன்ன, ஆனா ஒன்னும் செஞ்ச பாட்டை காணோம். டேய் இங்க வா. எதுக்கு? அடிக்க மாட்டேங்க வாடா. டேய் அவன் புது பொண்டாட்டி மயக்கில் இருக்கான்டா. இப்போ நாம என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டான், கேட்கவும் மாட்டான். லேட்டாக தான்டா ஆரம்பிக்கணும். ரொம்ப லேட்டானா புள்ளையே பிறந்து. அப்படியா நான் சொல்ற? ஆமா. வா ராஜா வா. புது பொண்டாட்டி வந்ததும் உன் காட்டில் ஒரே மழை தான் போ. உனக்கு நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியா, உனக்கு உடம்பெல்லாம் மச்சந்தான் போ. பிரபு நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு பேட்டரி வந்து வரப்போகுது, உனக்கு தெரியுமா? தெரியும். அதை உன் இடத்துலையோ அல்லது உன்னுடைய இடத்துக்கு பக்கத்துலையோ கொண்டு வந்துட்டா உன் லேண்டு வேல்யூ எங்கேயோ போயிடும். அது எப்படி நான் செய்ய முடியும்? என்னையா விஷயம் தெரியாத ஆளாக இருக்க? ஃபேக்ட்ரிக்கு இடம் பார்க்க வந்தவனும் உன் பொண்டாட்டியும் ரொம்ப நெருக்கமா, ஒன்னா படித்தவனா, டெய்லி சந்திப்பு நடக்குதான். ஏன் கண்ணால நான் கூட பார்த்தையா. ஏதோ உன் பொண்டாட்டி புண்ணியத்தில் நம்ம ஊருக்கு புதுசாக பேட்டரி வரப்போகுதுன்னு ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருக்கு. ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன்னா ஒருவேளை இவருக்கு தெரியக்கூடாதுன்னு சாந்தி நினைக்குதோ? டேய் தோலை உரிச்சு போடுவேன். யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுன? அப்படியெல்லாம் இருக்காதரா, தங்கமான பொண்ணு அது. டேய் இனிமே அவளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுன கொன்னு என் கரும்பு காட்டுக்கு உரமா போட்டுருவேன். ஜாக்கிரதை. தப்பு தானே, இனிமே பேசல. ராஜா தப்பா நினைக்காத. ஏதோ நம்ம பையன் தெரியாம பேசிட்டான், நாம மிரட்டி வச்சுக்கலாம். ஏன் ஆனா இந்த ஊரை மிரட்ட முடியாதுல்ல. சரி பிரபு நான் கிளம்புறேன். அட என்னப்பா வந்ததும் போறேங்கிறிய? ஒரு சின்ன வேலை மறந்துட்டு வந்துட்டேன், உடனே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பாண்டி பத்திக்குச்சா? அங்க பத்தின மாதிரி தெரியல, என் கண்ணன் தான் எரியுது. மழை காலம் பாரு, கொஞ்சம் மெதுவாக தான்டா பத்தும். அண்ணே இங்க பாருங்க, சங்கர் பொண்டாட்டி. என்னம்மா சுதா எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா என்ன பண்றான் சங்கர்? இன்னும் அவங்க அண்ணி நினப்பாவே இருக்கானா இல்ல உன்னையும் கவனிக்கிறானா? நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்ல பொண்ணுமா நீ. இதெல்லாம் தெரியுற மாதிரியா நடக்கும்? நெருப்பு இல்லாம எப்படியுமா புகையும்? எது எப்படியோ ஏன் புருஷன் நல்லவர் தான், ஏன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியறாரு. ஆனா அந்த சாந்தி நல்லவே இல்லையே. பட்டணத்தில் படித்தவன், அவளுக்கெல்லாம் இது சாதாரண விஷயம். இங்க பாரு சுதா, பஞ்சு மேல நெருப்பு விழுந்தாலும் நெருப்பு மேல பஞ்சு விழுந்தாலும் சேதாரணமோ பஞ்சுக்கு தான். டேய் பாண்டி எப்பட்றா நாம எடுத்துக்காட்டு? ரொம்ப பழசா இருக்குண்ணே. அப்போ சேலை மேல முள்ளு, முள்ளு மேல சேலை, இதுவும் பழசு தானே. சாந்தியை சங்கர் கட் பண்ணாலும் சங்கர் சாந்தியை கட் பண்ணாலும் சேதாரணமோ சுதாவுக்கு தான். இது எப்படி இருக்கு அண்ணே? சூப்பர்ண்ணே. சரி இப்போ நான் என்ன செய்யணும்? உன் புருஷன் வேணும்னா நீ தான் ஏதாச்சும் செய்யணும். சரி நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். எத்தனை நாளைக்கு தான் பாலையும் பூனையும் ஒன்றா வச்சுக்கிட்டு காவலுக்கு இருக்க முடியும்? ஒரு நாள் நீ ஏமாந்த சமயம் பார்த்து பூனை பாலை குடிச்சிடும், அப்புறம் ஐயோ அம்மானு புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ புரியுது நான் என்ன செய்யணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நான் கிளம்புறேன்.
எப்படா பாண்டி, ஒன்று மிஸ் ஆனாலும் இன்னொன்று வேலை செய்யும். அண்ணே பார்த்து, நம்ம ஊருக்காரங்க தெரிஞ்சா குத்தம் வச்சிருவாங்க. நீ நடத்துன